விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு காலம் மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பியிடம் தரப்படும் புகார்கள் படித்து பார்ப்பதில்லை, கையெழுத்து போட்டு அனுப்புவது. இந்த தபால் வருவதற்கே 6 நாள்லேருந்து 10 நாள் ஆகிறது. திடீர்னு விழுப்புரம் இதில் பல புகார்கள் நான் தந்து அனுப்பும் இடம் மாற்றி அனுப்ப சொல்லி கேட்டாலும் மாற்றி அனுப்புகிறார். அதனால் போய் சேருவதற்கு லேட் ஆகிறது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள், தவறு செய்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கை கூசுகிறது. காரணம் கள்ளக்குவாரி மாமூல், காயலாங்கடையில் இரும்பு கடையில் மாமூல், லாரிகள் உடைக்கிறார்கள். மறைமுகமாக மாமூல் தர காரணத்தால் மாமூலே குறி என்று சாராய வியாபாரிகள், கள்ளச்சாராய வியாபாரிகள், பார் நடத்துபவர்கள் தருவார்கள். ஏழைகள் எங்கிருந்து தருவார்கள்? காசை தவறுப்பட்டு தான் தருவார்கள். நல்லவர்களை போட்டு வாட்டுவார்கள். அவர்களிடம் மாமூல் பெற்று கழட்டி விடுவார்கள். வழக்கு பதிவதற்கு ஒரு காலம் நடக்கடித்து ஒரு சிலர் வழக்கே தேவையில்லை என்று சென்று விடுவார்கள். நானே 6 வருடமாக 40 தடவை புகார் தந்துள்ளது எஸ்பியிடம். படித்து பார்ப்பதில் தேவையான இடத்தை அனுப்புவதில் தேவையான நடவடிக்கை கிடையாது. உன்னுடைய புகார் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேரடியாக சொல்வது. நீதிமன்றம் சென்று விடு என்று சொல்வதற்கு அங்கு எதுக்கு பொருளாதார பிரிவு? இவர்களுக்கு என்ன வேலை? இவர்களுக்கு சம்பளம் எதுக்கு தரப்படுகிறது? மேலும் டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், கதிரோடு உட்பட வந்த அதிகாரிகள் வனத்துறை இடங்கள், கழிவெளி நிலங்கள், புறம்போக்கு நிலை தார வார்த்து டிசிபி அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி பணத்தை பார்த்து பல கோடிகள் சம்பாதித்து விட்டனர். பல கோடிகள் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இது அனைத்து கட்சியும் கூட்டணியாக செயல்பட்டு இதற்கு குரல் கொடுப்பதில்லை. ஒரு நாளைக்கு 2000 நடை எம்ஸ்டாண்ட் செல்கிறது. ஓவர்லோடு. ஒரு வழக்கு கூட பதிவதே இல்லை அனைத்து காவல்துறைகளிலும். இதற்கு காரணம் கள்ள மாமூல். காவல்துறையில் மாமூல் பெற ஆரம்பித்தவர்கள் வருவாய்த்துறையில் ஒரு பட்டாவை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு கூட 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் கேட்கிறார்கள். இதனால் பல மாதம் நிற்கிறது. ஆனால் வழக்கு 30 நாளில் பதில் தர வேண்டும் என்று கூறுகிறார்கள். மண்டே பெற்று தந்தாலும் அதை தேவையில்லாத பாடுபடுவார்கள். இதெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அல்லது தீர்வே கிடையாது. மக்கள் பாவம் 400 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணி தொழிலை விட்டு புகார் தருகிறார்கள். விவசாயிகள் மீட்டிங் போடுகிறார்கள். இதுவரைக்கும் எந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் யூரியாக்கள் கிடையாது. யூரியா விற்பனை பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு. இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்ல போகிறார். பார்ப்போம் பொறுத்திருந்து.